வணக்கம். மோகினி ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். மோகினி ஏகாதசி சித்திரை மாதம் வளர்பிறையில் வர்ற ஏகாதசி, அமாவாசைக்கு அப்புறம் வர்ற ஏகாதசி, சித்திரை வருஷ பிறப்புக்கு அடுத்து வர்ற ஏகாதசின்னு வச்சுக்கணும். இதை சுக்லபக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசி ரொம்ப முக்கியமான ஏகாதசி. இது மோகினி அவதாரத்தோட சம்பந்தப்பட்டது. பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தார். அது எப்போன்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்துக்காக கடைஞ்சா. அப்போ பெருமாள் என்ன பண்றார், மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறார். ஏன்னா அசுரர்கள் என்ன பண்ணுவா, ஏற்கனவே அவளோடக்கு கெட்ட புத்தி, எல்லாரையும் துன்புறுத்துற இயல்பு உண்டு. அவளுக்கு அமிர்தமும் கிடைச்சிடுத்துன்னா அவளோட பலம் இன்னும் அதிகரிச்சிடும், அமரத்துவமாயிடுவா. அதனால எல்லாருக்கும் இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால பெருமாளை மோகினி அவதாரம் எடுத்தார். ஏன்னா அமிர்தம் கிடைச்சிடுறது. தன்வந்திரி பெருமாள் அமிர்த கலசத்தோட வெளில வந்த உடனே என்னன்னா, அசுரர்கள் அதை எடுத்துட்டு ஓடி போய் இது பண்ண போறான். அப்போ ஓடி போக பார்க்கும்போது தேவர்கள்லாம் பெருமாளை வேண்டாம், நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்கணும், அசுரர்கள் கையில அமிர்தம் கிடைச்சிடாம. சரின்னு பெருமாளை என்ன பண்றார், ஒரு அழகான மோகினி, அதாவது ஒரு அப்சரஸ் மாதிரி தோற்றம் கொண்ட பெண்ணா வர. இவ அழகுல மயங்கி இந்த அசுரர்கள்லாம் அப்படியே பார்த்துன்னு, நீயே எங்களுக்கு இந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்துடு அப்படின்னு சொல்லி. சரின்னு இவர் என்ன பண்றாருன்னா, மது கலந்த இதை எடுத்துட்டு அதை அப்படியே தேவர்கள் அசுரர்களுக்காக முதல்ல கொடுத்து தனக்கு கொடுக்குறான்னு அவன் ஏமாந்து போயிட்டு இருக்கிற நேரம் முழு இதையும் அமிர்தத்தையும் தேவர்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன். இதை நினைவு கூற அவர் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்த நாள் என்னைக்குன்னா இந்த ஏகாதசி. ஸோ அதை நினைவு கூறுறதுனால தான் இந்த ஏகாதசிக்கு மோகினி அவதாரத்தோட பேரால மோகினி ஏகாதசின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம வழிபட வேண்டிய பெருமாள் மோகினி அவதாரத்தை தான், அதை நினைவு கூர்ந்து நம்ம இந்த ஏகாதசியை இருக்கலாம். இந்த ஏகாதசிக்கு என்னன்னா நிறைய நன்மைகள் இருக்கு. இன்னும் என்னன்னா, தர்மர் கேட்கிறார் பெருமாள் கிட்ட, இப்போ சித்திரை மாத வளர்பிறை ஏகாதசி பேர் என்ன, இதோட கதை எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி. சரின்னு பெருமாள் கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதே கேள்விய வசிஷ்டர் கிட்ட ராமர் கேட்டார். அப்போ வசிஷ்டர் ராமருக்கு என்ன சொன்னாரோ அதையே உனக்கு நான் இப்போ சொல்ல போறேன், கவனமா கேட்டுப்போ அப்படின்னு சொல்றாரு. வசிஷ்டர் கிட்ட ராமர் சொல்றாரு, அதாவது எல்லா துன்பத்துக்கும் ஒரு முடிவா, பாவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவா ஏதாவது ஒரு விரதம் இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. ராமாங்கிற நாமத்திலேயே எல்லாமே எல்லா பாவங்களையும் கடந்துடலாம். ஆனா நீ உலக நன்மைக்காக கேட்கிற, நான் உனக்கு சொல்றேன், நான் சீதையை பிரிந்து ரொம்ப வருத்தப்படுறேன், எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. இப்போ மோகினி ஏகாதசி வருது. இந்த ஏகாதசி விரதம் என்னன்னா, எல்லா விதமான பிரிவு துன்பம், என்னென்ன பாபம் பண்ணியிருந்தா அந்த துன்பங்கள் எல்லாத்தையும் பிறவி கடலை கிடைக்கிறது எல்லாத்துக்குமே இந்த மோகினி ஏகாதசி ரொம்ப விசேஷமானது. இதை நீ இருந்தேன்னா சீதையை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாங்க. இதுக்கப்புறம் தான் சீதையை அந்த இலங்கையில யுத்தம், கடலை கடந்து போனது எல்லாமே அதுக்கப்புறம் தான் சீதையை பெருமாள் அடையுது. ராமரே இருந்த ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு ஒரு கதையும் இருக்கு. என்னன்னா, சரஸ்வதி நதிக்கரையில பத்ராவதி அப்படின்னு ஒரு அழகான நகரம் இருக்கு. அதை தியுதிமான் அப்படிங்கிற ராஜா ஆண்டுன்றிருக்கார். ரொம்ப சிறந்த ராஜா. நாட்டுல எல்லாத்துக்கும் மும்மாரி மழை பெஞ்சு அருமையா எல்லாம் இருக்கு. அவர் பெருமாள் மேல தீவிரமான பக்தி கொண்டவர். அவரோட ஆட்சியில தனபான்கிற ஒரு வியாபாரி இருக்கார். அவரும் ரொம்ப நேர்மையானவர். தன்னோட தனபான் அவர் பேருக்கேற்ப அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு. அத்தனை செல்வத்தையும் அவர் என்ன பண்ணுவார்னா, நாட்டு மக்களோட உபயோகத்துக்காக நிறைய ஏரி வெட்டுறது, மரம் நடுறது, அப்புறம் யாகசாலை அமைச்சு கொடுக்கறது, இது மாதிரி எல்லாமே இந்த திதிமான் ராஜாக்கு நிறைய ஊர் மக்களுக்கு பண்ற இதுக்கெல்லாம் அவரும் பண உதவி கொடுத்து நல்லா இது பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு மொத்தம் 5 பசங்க. 5 பசங்கள்ல 4 பேரும் நல்ல விதமா இருக்கான். 5வது பையன் பேரு என்னன்னா துஷ்ட புத்தின்னு. அவ தெரிஞ்சே பேரை வச்சுட்டாலா என்னவோ தெரியல, அந்த பேருக்கேற்ப அவன் ரொம்ப மோசம். அவன் அப்பா அப்பாவும் 4 அண்ணாக்களும் நல்ல விதத்துல பணத்தை செலவு பண்ணா, இவன் மட்டும் என்ன பண்ணுவான், தேடி தேடி விலைமாது கிட்ட போறது, என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கோ அத்தனை கெட்ட விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் பொறுத்து பாக்குறா. அவன் அப்பா அண்ணாலாம் நல்லா வாங்குறதுனால இவனை ரொம்ப அப்படிலாம் இருக்காதப்பான்னு சொல்லி பாக்குறான். அவன் கேட்கவே இல்லை. திருட்டு அது இது எல்லாத்தையும் பணத்தை எப்படிலாம் கெட்ட வழியில செலவழிக்கணுமோ அப்படி பார்த்துட்டு. அவன் அப்பாக்கே கோவம் வந்துடுறது. உடனே நீ வீட்டை விட்டு போன்னு விரட்டின உடனே என்ன பண்ணா, திருட்டு தொழிலையும் ஆரம்பிச்சிடறான். யார்ட்டெல்லாம் பணம் இருக்கோ அதெல்லாம் வாங்குறதுன்னு அந்த பணத்தை திருடுறான். அப்புறம் ராஜா பார்த்து இவனை அப்பாக்கா 2-3 முறை விட்டுடுறான். அப்புறம் ஊர்ல அந்த வீரர்கள்லாம் அவனை அடிச்சு இது பண்ற. ராஜாவும் நாட்டை விட்டு வெளில அனுப்பிடுறான். நீ வெளில போயிடுங்க. அங்கே போனவொடனே என்னன்னா, காடு பக்கமாக போக ஆரம்பிச்சிடும்.
போன உடனே ஃபுல்லாக வந்து இது அந்த மாமிசத்தெல்லாம் விலங்குகளை வேட்டையாடி எந்தெந்த விலங்கை வேட்டையாடக்கூடாதுன்னு இருக்கோ அத்தனை விலங்கையும் வேட்டையாடுறது, அப்படியே பச்சையாக அந்த இறைச்சியை சாப்பிட்றது, அந்த ரத்தத்தை இது பண்ணுறது, அது மாதிரி எவ்வளோ பண்ணக்கூடாத காரியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்துகிட்டே இருக்கான். இப்படியே ரொம்ப காலம் இருந்துட்டு இருக்கான். இவனோட புண்ணிய பலனோட ஒரு இதனால கௌண்டில்ய ரிஷியை வந்து இருக்கிற ஆசிரமத்து பக்கமாக இவன் வந்து போயின்னு இருக்கான். அப்படி போகும்போது அந்த ரிஷி என்ன பண்ணுறாருன்னா, அப்போ தான் கங்கையில் தீத்தாமாடிட்டு வெளில வந்துட்டு இவன் இங்கே இருக்கான். இவன் இருக்கிறது அவருக்கு தெரியாது. அவர் இப்படி வேகமாக திரும்புறாரா, அந்த ஜலம் வந்து என்ன ஆகுது, அவர் தலையில் இருக்கிற ஜலம் இவன் மேலே தெளிக்கிறது. கங்கை நதியோட தீர்த்தமானா எவ்வளோ புண்ணியமோ, அவர் உடம்புலேருந்து இவன் மேலே அந்த தெளிச்ச அந்த ஒரு துளி ஜலமானது வந்து என்ன பண்ணுறேன்னா இவன் மனசுக்குள்ள நல்ல சிந்தனைகளை தூண்டி விடுறது. ஐயோ இவ்வளோ காலம் நம்ம பண்ணதெல்லாம் தப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் வந்த உடனே அது வரைக்கும் பண்ண பாவம்லாம் ஒன்றுமே தெரியல. இந்த நல்ல எண்ணம் வந்த உடனே என்ன ஆயிடுறதுன்னா இவன் நம்ம பாவம்லாம் ஒரு மூட்டையாட்டம் அவனை அழுத்துற மாதிரி தோன்றது. உடனே அந்த ஒரே ஒரு நிமிஷத்தில் அந்த ரிஷியை பார்த்து அவன் கேட்குறான், எனக்கு வந்து நான் இவ்வளோ நாள் ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், ஆனால் எனக்கு அது தெரியவே இல்லை. இப்போ தான் வந்து இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோமான்னு என்ன அந்த பாவச்சுமையே என்னை அழுத்துற மாதிரி தெரியாது. நான் என்ன பண்ணேன், நான் இப்படி இந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால என்னால் கஷ்டப்பட்டெல்லாம் பரிகாரம்லாம் பண்ண முடியாது, ஏதாவது சிம்பிளாக சொல்லுங்க அப்படின்னு. நீ முதல்ல போய் கங்கையில் தீர்த்தாமாடிட்டு வாங்க. சரின்னு போயிட்டு அந்த ஒரு துளி பட்டதுக்கே அவனுக்கு அவ்வளோ நல்ல இதுவாச்சு. இப்போ தீர்த்தாமாடிட்டு வந்தவொடனே என்ன பண்ணுறதுன்னு கேட்க, நீ கேட்ட நேரம் அருமையான நேரம். இப்போ தான் வந்து இந்த மோகினி ஏகாதசி வருது. அது வந்து நீ போன பிறவி அதுக்கு முற்பிறவி எப்பெல்லாம் நீ பாவம் பண்ணியிருக்கோ எல்லா பாவங்களையும் தீர்த்து இந்த பிறவி சுழல் இறப்பு பிறப்பு அப்படி மாறி மாறி வர்றதுலேருந்து விடுபட்டு கடைசியில் வந்து பெருமாளோட உலகையே அடையிறதுக்கு அது வந்து உதவி பண்ணும், பாவச்சுமையிலேருந்தும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்படி இந்த விரதத்தை இருக்கணும் எல்லாத்தையும் அவர் சரியாக சொல்லித்தரார். அதே மாதிரி ஒரு இருக்கான், இவனோட எல்லா பாவமும் போய் நல்ல விதமாக வாழ ஆரம்பிச்சிடுறான். கடைசியில் வந்து என்னென்னா அந்த பிறப்பிழப்பு சுழற்சியிலேருந்து விடுபட்டு போகிற நேரத்தில் கருட பகவானே வந்து இவனை வந்து விஷ்ணு லோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா கதை. அப்போ அந்த மோகினி ஏகாதசி அவ்வளவு பாவம் பண்ணவாள், அதுக்காக தெரிஞ்சு பாவம் பண்ணணுங்கிறது கிடையாது. அப்படி பண்ணினவாளையும் வந்து இந்த இதிலேருந்து விடுபட வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையோட இதுன்ட்டு பெருமாள் வந்து கிருஷ்ணர் வந்து தர்மருக்கு சொல்கிறார். சொல்லிட்டு பார்த்துக்கோ இந்த ஏகாதசி அவ்வளோ முக்கியமான ஏகாதசி. இதோட பலன்லாம் என்னதுன்னு கேட்டால் வந்து கங்கை அப்புறம் வந்து புனித நதிகளில் தீர்த்தாமான பலனும் அப்புறம் வந்து யாகங்கள் செய்கிறது தானம் செய்கிறது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இத்தனை பலனுமே இந்த ஏகாதசி விரதத்தை சரியாக இருந்து துவாதசி அன்னைக்கு முடிக்கிறவாளோட பலனில் 16ல் ஒரு பங்கு கூட கிடையாது. அந்த அளவு இந்த மோகினி ஏகாதசியை சரியாக இருந்தோம்னா அவ்வளோ புண்ணியம் இருக்குது. அது மாதிரி இந்த கதையை சொல்கிறவாளுக்கும் சரி கேட்குறவாளுக்கும் 1000 பசுவை தானம் பண்ண பலனும் இருக்குது. இது வந்து பெருமாள் வந்து மோகினி ஏகாதசி மோகினி அவதாரம் எடுத்த போது நிகழ்ந்த இது இல்லையா, அதனால் பெண்களுக்கும் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதான் சமயோஜித புத்தி. பெருமாள் வந்து எப்படி அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு கொடுத்து இது பண்ணார் இல்லையா, நம்மளோட புத்தியும் தெளிவு பெற்று எப்படி வந்து சமயோஜிதமாக எந்த நேரத்தில் என்ன எடுக்கணும் முடிவு எடுக்கணுங்கிற திறமையும் இந்த ஏகாதசி விரதத்து மூலமாக நமக்கு கிடைக்கும்ன்றக்கா. அமிர்த கலசம் கிடச்சிருக்கு இல்லையா, அமிர்த கலசத்தை எடுத்து பெருமாள் கொடுத்துருக்கிற நாள். ஸோ இதில் தீராத வியாதிகள் நமக்கு இருந்தாலும் பெண்களோட நோயெல்லாம் நாள்பட்ட நோயெல்லாம் இதில் வந்து இந்த விரதம் இருக்கிறது மூலமாகவே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்கள் எல்லாருக்குமே வந்து இந்த அமிர்த கலசம் கிடச்சி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணின இந்த நாளுங்கிறதுனால நமக்கு வந்து எந்த வியாதி இருந்தாலும் இந்த ஏகாதசி இருக்கிற விரதம் இருக்கிறது மூலமாகவே நமக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. அப்புறம் ராமர் வந்து இந்த ஏகாதசி விரதத்தை எதுக்காக இருந்தார், மனைவியை பிரிஞ்சதுனால இல்லையா, அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனைகள் அது மாதிரி இருக்கிற நேரத்துலையும் இந்த ஏகாதசி விரதத்தை 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது அவளோட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே தீர்ந்து அந்யோன்யமாக கணவன் மனைவி உள்ளே இருக்கிற இது பிரச்சனைகள் தீர்ந்து அவள் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னும் நமக்கு சொல்லியிருக்கா. எல்லா விதத்துலேயும் இந்த ஏகாதசி வந்து நல்ல அருமையான பலன்களை கொடுக்குற இதுங்க. வியாதி இது போயிடும், படிப்பு ஏன்னா அமரத்துவம் தேவர்களுக்கு கிடைச்ச நாள் இல்லையா, அது மாதிரி எல்லாமே வந்து நமக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் படிப்பு அப்புறம் வந்து குடும்பத்தில் ஒற்றுமை எல்லாம் வர்றதுக்கும் இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம இருந்தோம்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இருந்துடணும். திங்கக்கிழமை ஏகாதசி, செவ்வாய்க்கிழமை கார்த்தால 8:40க்குள்ளே நம்மளோட துவாதசி இது பாரணையை நம்ம முடிச்சுடணும். நன்றி, வணக்கம்.